ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை பலவிதமான உபனிஷத்துகளில் சிவனுடைய அனாதியை பற்றி பல மொழிகளில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சித்தர்களும் மகரிஷிகளும் வெளிப்படுத்தும். அதில் சைவ சித்தாந்தத்தில் முதன்மையான தமிழ் எனும் உயிரூட்டப்பட்ட உயிர் உணர்வூட்டப்பட்ட அந்த மொழியில் பழம் தமிழ் இனிமை தமிழ் உயிர் மொழியில் திருவாசகம் என்ற ஒரு சாதகன் தன்னுடைய குருவாக இருக்கின்ற அந்த குரு வழியில் இறை எனும் பேரருளை பேரொளியில் கலந்து கொள்வதற்கு தன்னை சரணாகதி எனும் நிலையில் ஒரு உன்னத நிலையில் நமக்கு உணர்த்திய மாணிக்கவாசகர் அருளிய அந்த திருவாசகத்தை பல அறிஞர் பெருமக்கள் பல சிவனடியார்கள் அந்த வாக்கியத்தை மட்டுமே உரையே அனைவரும் நமக்கு பல உணர்வுகளில் உணர்த்தி ஓதிக்கொண்டிருக்கின்ற அனைவரையும் வணங்கி சிரம் தாழ்ந்து வணங்கி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பக்தி யோகம் ஞானம் என்ற நிலையில் மாணிக்க வாசகர் அருளிய முதல் பதியமான சிவபுராணம் என்பது சிவனை பற்றிய சிவன் எனும் அனாதியை பற்றிய முறையான ஒரு பழமையான தன்மையை உணர்த்தக்கூடிய ஒன்றே சிவபுராணம் என்று சொல்றோம். முதல் பாடலாக நமச்சிவாய வா ஆழ்க நாதன் தாழ் வாழ்க. நமசிவாயம் என்று நமசிவாயம் என்றால் நாம் சிவனை குறிப்பதாக பல பேர் சொல்லக்கூடிய இதை நம்ம கேட்டிருக்கோம். நமசிவாயம் என்பது சிவனுடைய பிரசாதம் என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. நமசிவாயம் என்ற பஞ்சபூதங்களாய் போற்றுகிறேன். இந்த பஞ்சபூதம் ஜெகத்தில் அனைத்துமாய் அதில் ஊடுருவி இருந்து அதை ஆளுகின்ற விஸ்வநாதனை போற்றுகிறேன். பஞ்சபூதமாய் இருக்கின்ற நமசிவாயம் எனும் பஞ்சபூதம் வாழ்க. அதனுடைய நாதனாக இருக்கின்ற நாதமாக இருக்கின்ற இந்த பரம்பொருள் நாததீதமாக, அதாவது நாதத்துக்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. அதே பொருள் நாத வடிவமாக, அதாவது நாத பிரம்மமாய் இருக்கிறது. நாதம் அல்லது ஓசை என்பது இந்த ஸ்தூல தோற்றமே பிரபஞ்சமாகிறது. நம்ம கேள்விப்பட்டிருக்க பஞ்சபூதம் ந ம சி பா ய. ஓம் எனும் அது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய மண் தன்மை, நீர்த்தன்மை, நெருப்பு தன்மை, காற்று தன்மை, ஆகாசம். இப்படி இருக்கக்கூடிய நமசிவாயம் எல்லா உயிர்களுக்கும் மூலப்பொருளாக பஞ்சபூதத்தினுடைய கூட்டே இந்த உடல் எனும் ஜீவ இயக்கம். அப்ப இயற்கையில் அனைத்துக்கும் மூலமே நாதமாக இருக்கிறது. எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் நாதம் எனும் பிரணவநாதம். அந்த தசவித நாதம் என்று சொல்லக்கூடிய அந்த நாதத்தினுடைய மூலம், அந்த நாதமே மூலமாக இருக்கின்றது. நம்ம 10 விதமான நாதங்கள் சொல்லுவோம். ஒன்று மூலாதாரத்திலிருந்து வரக்கூடிய வண்டு நாதம், சுவாதிஷ்டானத்தில் வந்து வரக்கூடிய ஃப்ளூட் சொல்லக்கூடிய புல்லாங்குழல் நாதம், நமது மணிப்புரகத்திலிருந்து வரக்கூடிய தம்புரால் சொல்லக்கூடிய நாதம், அநாத சக்கத்திலிருந்து வரக்கூடிய மணி ஓசை, விஷத்திலிருந்து வரக்கூடிய கடல் இரைச்சல் அல்லது நம்முடைய அறிவில் கொட்டக்கூடிய நாதம், பெரிய கண்டாமணி நாதம், ட்ரம்ஸ் சவுண்ட், இன்னும் சங்கு நாதம், இடி முழக்கம். அந்த இடி முழக்கத்துக்கு இணையான ஒரு நாதம் தான் உடுக்கை என்றது.
உடுக்கை என்பது இடி முழக்க இணையான ஒரு சப்தம். அதனாலதான் யோகியன் சிவன் என்ன பண்றாரு, உடுக்கை அடிக்கிறார். உடுக்கையிலிருந்து வர கிட்டுக்கிட்டுக்கு அப்படிங்கிற அந்த சப்தம் இடியினுடைய நாதமாக வெளிப்படுகிறது. அப்போ உச்ச நிலையில் உள்ள அந்த நாதம் தான் 10வது நிலையாக இருக்கக்கூடிய நாதமே. இடி முழக்கமான நாதத்திற்கு இணையான கருவி தான் சிவனுடைய உடுக்கை என்று. உடுக்கை என்ற நாதத்திலிருந்து தான் பாக்கி எல்லாமே இந்த பரிணாமத்தில் வருகிறது. பரிணாமத்தில் மூலாதாரத்துக்கு வரும்போது அது வண்டு நாதமாக இருக்கிறது. அதனாலதான் நாதம் நாதன் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ பிரபஞ்சத்திற்கு மூலமாக நாதத்தின் மூலமாக இந்த நாதன் என்னும் ஒளி என்ன செய்து இந்த உலகத்தினுடைய முழுமையாக வெளிப்படுத்தக்கூடியதாக அமையுது. இந்த ஆத்ம சாதகனுக்கு இந்த நாம ஜபம் மிக சுலபமானது. ஒரு ஆத்ம சாதகனுக்கு நாம ஜபம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜபம் ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதும் இந்த நாமத்தை நாம ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நாமம் என்பது நம்ம வாய்விட்டு சொல்லக்கூடிய நாமம் ஓம் நம சிவாய அப்படிங்கிற நாமம். ஸ்தூல ஜபம் அப்படின்னு அதுக்கு பேர். நீங்க வாய் விட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு நாவு அசைவில செய்யக்கூடியது ஸ்தூல ஜபம். மனதிற்குள்ளே நாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்தால் அது சூட்சும ஜபம், சூட்சுமமாக செய்யக்கூடியது. 3வது நிலையான காரண ஜபம்னு ஒன்று இருக்கு. அந்த காரண ஜபமே பிராணனை கொண்டு செய்யக்கூடிய ஜபம். அது சுசுமுனை வழியாக உங்களுடைய ஜபத்தை சுசுமுனை வழியாக பிராண ஜபம் பண்ணுவதே காரண ஜபம். அப்போ ஜபம் செய்யுங்க என்று நிறைய யோகிகள் சொன்னதுக்கான மீனிங் ஸ்தூல ஜபத்திலிருந்து நீங்கள் சூஷ்ம ஜபத்தை தாண்டி காரண ஜபத்துக்கு வர வேண்டும். அந்த காரண ஜபத்தை தான் வாசி கிரியா எனும் நிலை. அதைத்தான் பிராண கர்மம், கர்ம யோகம். நாம நினைச்சிட்டு இருக்கோம் கர்ம யோகம் என்றால் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் கர்மம். அதை நம்ம முழுமையான ஈடுபாடோடு செய்தால் அதுக்கு பெரிய யோகம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் யோக மார்க்கத்தில் சொல்லக்கூடிய விளக்கம் அதல்ல. கர்மம் என்றால் கர்மம் யோகம் அப்படின்னு வரும்போது கர்மம் எல்லாமே பதிவுக்கு உங்களுடைய வினை பதிவாக உங்களுடன் பதிவேற்றி கொள்ளப்படுகிறது. ஒரு கர்மம் நீங்க செய்றீங்கன்னா அது எல்லாம் வினையாக பதிவாகுது. கர்ம யோகம் செய்யும் போது உங்களுடைய உடலிலோ ஆத்மாவிலோ அது பதிவை ஏற்படுத்தாதது தான் யோகம். யோகம் அப்படிங்கு வரும்போது கர்ம யோகம்னா கர்மத்தை யோகமாக பதிவு இல்லாத கர்மமாக செய்வதுதான் கர்மயோகம். அப்ப மற்ற கர்மங்கள் நம்ம எப்படி செய்யறோம் அப்படின்னா ஒன்னு சூரிய கலை இல்லைன்னா சந்திரக்கலையினுடைய கலை அடிப்படையில் நாம் செய்கின்ற அனைத்து செயல்களும் நமக்கு பதிவு ஏற்படுகிறது. அது முன்வினை என்றோ அல்லது தற்சமய வினை என்றோ சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் இப்படியெல்லாம் சொல்றாங்க. இப்படிலாம் 3 பேராட்டு சொன்னாலும் ஒரே பேரு, அது பேரு ஊழ்வினை வினை அப்படின்னு ஷார்ட்டா சித்தர்களும் முடிச்சிருக்காங்க. இந்த 3 பேரெல்லாம் சொல்லவே கிடையாது. மொத்தத்தில் அதுக்கு பேரு ஊழ்வினை சொல்லி. அப்ப இந்த சுவாசத்துல ஏதோ ஒன்றை வைத்து செய்வதெல்லாம் கர்மம் தான். அது நீங்க விரும்பி செஞ்சாலும் கர்மம் தான், விரும்பாம செஞ்சாலும் கர்மம் தான். ரெண்டினுடைய உணர்வுகள் மாற்றி உங்களுக்கு பதிவாகுது, அவ்வளவுதான். ஆனால் கர்மயோகம் என்பது நீங்க செய்யக்கூடிய கர்மம் உங்களுள்ளே பதிவோ ஒரு வினையாகவோ வரக்கூடாது. அப்படி ஒரு கர்மம் எதுன்னா இந்த 2 சுவாசத்திலே நீங்கள் கர்மம் செய்யாமல் நீங்கள் சுசுமுனையிலே செய்யக்கூடிய கர்மமே யோகம் என்று சொல்லப்படுது. அதுல தான் உங்களுக்கு கர்மம் எல்லாமே பதிவாகாமல் இருக்கின்றது. எல்லாத்தையுமே அது நியூட்ரல் பண்ணது. வினையாக இருக்கக்கூடிய அந்த நுண்ணிய அலையியக்கங்களை எல்லாம் அதனுடைய வீரியத்தை குறைத்து
இந்த கர்ம யோகம் எனும் நீங்க செய்யக்கூடிய பிராண கர்மம் எனும் வாசி கிரியா மூலமாக உங்களுடைய சுசுமுனை வழியாக ஏற்றி இறக்கி செய்யும் போது மட்டுமே உங்களுக்கு கர்மம் இல்லாத உங்களுடைய சுசுமுனை என்ற முதுகுத்தண்டு எப்படி பிரபஞ்ச இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு பதிவு இல்லாத ஒரு நிலை இருக்கிறதோ அதே நிலையை உள்வாங்கி இந்த சுசுமுனையில் அதனுடைய தன்மையை அது என்ன செய்து உருவாக்கம் ஏற்படுது. அவன் ஒருவன் பிராணனை கொண்டு செய்கின்ற கர்மத்தின் மூலமாக செய்த கர்மத்தை எல்லாற்றையும் அந்த தன்மைக்கு பிரபஞ்ச இயக்கத்திற்கு மூலமான அந்த நாதனுக்கு எந்த விதமான பதிவும் கிடையாது. சிவன் அப்படின்னு சொல்லும்போது சிவம் பதிவற்றவன், சிவமும் பதிவற்றவன். சிவம் கர்மமற்றவன், சிவனும் கர்மமற்றவன். சிவம் கர்மத்தினால் எந்த விதமான செயலும் அங்கு சிவனுக்கு நடப்பது இல்லை. சிவனுக்கும் தான் செய்யக்கூடிய எந்த செயலும் கர்மமாக அதுக்குண்டான வினையோ அனுபவிப்பதற்கான ஒரு ஆளாக அவரும் இல்லை. நீங்க அந்த சிவனை நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சிவநிலையில் தன்னுடைய முழுமையாக ஒவ்வொரு செல்லும் அந்த ஆதி சிவமாக இருக்கக்கூடியவனாக கர்மமற்றவனை பற்றி கொண்டு பற்றி இல்லாதவனை பற்றியிருக்கின்ற சிவனை, பற்றி இல்லாத சிவனை பற்றுக. அப்ப நாம அவனை பற்றணும், அவனுடைய உணர்வை பற்றணும். அவனுடைய உணர்வு அலைகள் நமக்குள்ள ஓரொரு செல்லிலும் சிவனுக்கு சிவத்துடைய தன்மையை ஊடுருவி வியாபித்து வைத்து கொண்ட அந்த ஆதி குருவாக இருக்கின்ற அந்த சிவன் தான் அந்த முழு பிரம்மத்தை ஒவ்வொருவருக்கும் அவருடைய சீடரான மாணிக்க வாசகரை ஆட்கொள்கிறார். மாணிக்க வாசகர் போய் சிவன் ஆட்கொள்ளல. சிவம் எனும் அந்த ஆதி குரு மாணிக்க வாசகர் தன்னுடைய சீடனை ஆட்கொள்ளுகிறார். அப்ப ஆட்கொள்ளக்கூடிய அவருடைய தன்மையை பாய்ச்சி அதே தன்மையாக மாற்றக்கூடிய நிலையில் சிவன் யாரை நினைக்கிறாரு? அந்த சிவன் இந்த மாணிக்க வாசகரை நினைவுபடுத்தக்கூடிய அளவுக்கு மாணிக்க வாசகருடைய அவருடைய உணர்வு அலைகள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு குரு சிஷ்யனுக்கு ஒரு குரு அந்த உன்னத நிலையில் இருக்கிற சிவமாகவே சிவன் இருக்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு மாணிக்க வாசகர் எப்படி ஆகிறாரு? தன்னுடைய குரு மூலமாகவே அந்த முழுமையான நிலையை அவர் உணர முடியும். அப்படி ஒரு குரு சிஷ்யனுடைய அந்த பக்தி, சரணாகதி, சமர்ப்பணம் எல்லாம் நடக்குது. அதுதான் திருவாசகம். அந்த உணர்வு அலைய வார்த்தைகளாக மட்டும் இல்லை, உணர்வினுடைய ஆழ்ந்த நிலையில் உருகி ஒவ்வொரு செல்லும் அந்த சிவன் மூலமாக சிவத்தை உணர்வதற்கான ஒரு வழியே திருவாசகம். உலகமாக இயங்கக்கூடிய அந்த ஈசனை உலகையே உணர்த்துவதுதான் ஆத்ம சாதனை. இந்த உலகமாக இருக்கக்கூடிய ஈசனை உலகே ஈசனாக உணர்த்துவதே ஆத்ம சாதனம். ஆத்ம சாதனை சொன்னா உலகமாக இருக்கக்கூடிய அவனை நீங்க உங்களுக்குள்ள உணர்வதுதான் ஆத்ம சாதனம். அந்த ஈசனாக இருக்கக்கூடியவரோட நீங்க வைக்கக்கூடிய இணக்கத்தை தான் மேல்நிலை என்றும் கீழ்நிலை என்றும் பிரிக்கப்படுது. எப்போதுமே உங்களுக்கான குரு மூலமாக இந்த சிவனை தொடரும். நீங்க நல்லா புரிஞ்சுவிடுங்க. சிவன் சில பேருக்கு தான் நேரடியான குரு. சில பரம்பரைகள்ல அந்த குரு மூலமாக சிவனை உணர்வீங்க. சிவன்தான் ஆதி குரு சிவனாக இருக்கின்ற ஆதி சத்குரு அகஸ்தியராக வருகிறார்.
அப்ப அகஸ்திய பரம்பரையில் உள்ளவர், அகஸ்தியர் மூலமாக சிவனை உள்வாங்கி சிவத்தை உள்வாங்குகிறோம். ஆனால் அகஸ்தியர் சிவனே நேரடியாக குருவாக சிவனை உள்வாங்கி அவர் சிவத்தை உள்வாங்கினார். அப்ப நாமளோ நீங்களோ அகஸ்தியர் எனும் மகரிஷியினுடைய துருவ நட்சத்திர ஒளியை உள்வாங்குவதிலே நீங்கள் சிவனை உள்வாங்குறீங்க. சிவனை உள்வாங்குவதன் மூலமாக நீங்க சிவத்தை உள்வாங்கி கொண்டிருக்கிறோம். எல்லாம் தான் அந்த ஒளியா வருது. அப்ப இந்த சிவன் வேறு அகஸ்தியர் வேறு என்று வேறுபட்ட ஒளி அல்ல. ஒரு ஒளிக்குள்ளே பல ஒளி, பல ஒளிகளும் ஒரு ஒளிக்குள்ளே ஒரே வழியாக வருகிறது. இந்த தெளிந்த அறிவு இருந்தா மட்டும்தான் நாம் ஒரு அகஸ்தியருடைய சீடனும் கூட ஒரு சிவ பைத்தியமாக இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க சிவன் நினைச்சாலும் அது அகஸ்தியரை தான், அகஸ்தியர் நினைச்சாலும் அது சிவன் தான். இந்த சிவனைத்தான் நம்ம அகஸ்தியரா நினைக்கிறோம், அகஸ்தியர் தான் சிவனாக, ரெண்டு வேறுபாடு அல்ல. அப்ப அகஸ்தியர் என்பது உங்களுடைய கர்மத்தினுடைய உங்களுடைய கர்ம ரீதியான தொடர்புடையவர் அகஸ்தியர், அவ்வளவுதான். ஆனால் அகஸ்தியர் எனும் அந்த ஒளியை நீங்க தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்க சிவனை தான் தொடர்பு கொள்றீங்க. அந்த சிவன் சிவத்தை தொடர்பு கொள்கிறார். இதுதான் பரம்பரை. பரம்பரை என்பது குரு சிஷ்ய பரம்பரை என்பது ஒன்றிலிருந்து ஒன்று தொடர்ந்து, ஒன்றிலிருந்து ஒன்று ஊடுருவி, ஒன்றிலிருந்து ஒன்று இணைத்து கொள்ளுதல். அப்ப வேற வேற அல்ல. அடுத்த பாட்டு வராது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஒரு க்ஷணமும் என் மனதில் இருந்து பிரியாதவனது திருவடி வாழ்க. ஒரு க்ஷணமும். நமக்கு எத்தனை க்ஷணத்துல நம்ம நினைக்கிறோம்? எல்லாரும் ஈஸியா இதை நம்ம சொல்லிடுவோம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சொல்லி ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா நான் ஈஸியா சொல்லக்கூடியதாக இது இல்லை. ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. இமை பொழுதும், ஒரு க்ஷணம், ஒரு இமை. இமை எப்படி நமக்கு இமைக்குது? நம்முடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த இமை எவ்வளவு நேரத்துல இமைக்குன்னா ஒரு க்ஷணத்துல இமைக்குது. ஒரு நிமிடத்திற்கு எத்தனை டைம் நம்ம கண் சிமிட்டுறோம் தெரியுமா? யாருக்காவது? 22 முறை. ஒரு நிமிடங்கிறது 60 செகண்ட். 60 செகண்ட்ல 22 முறை ஒரு இமைக்குன்னா, அப்போ இமை பொழுது, இமை அப்படி போய் அப்படி வரக்கூடிய அந்த க்ஷணத்துல கூட என் நெஞ்சில நீங்காமல் இருக்கக்கூடிய அவரை வணங்குகிறேன். அப்ப ஒவ்வொரு க்ஷணத்திலே அவர் நினைக்கல, அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அந்த நினைவிலே அவர் இருக்கிறார். அதனாலதான் அவருக்கு இமை பொழுதுங்கிற அந்த வார்த்தையை போட முடிஞ்சு. கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. திருப்பெந்துறை என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் அவருக்கு என்ன செய்யறது? இணைப்பு கிடைக்குது. எழுந்தருளி அடியேனை கொண்ட தேசீக திலகத்தின் திருவடி வாழ்க. அங்கதான் அவர் முதலாக அந்த சிவ ரீதியான ஒரு இணைப்பு அவர் பெறுகிறார். ஆகமமாகி பொருளாக, ஆகமத்துல சொல்லக்கூடிய அந்த பொருளாக நின்று இனிமையோடு இருக்கக்கூடிய, தித்திப்பாக இருக்கக்கூடியவனுடைய அவருடைய திருவடி வாழ்க. மாணிக்கவாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த இடத்தான் கோகலி எனப்படும் திருவாடுதுறையை தான் அவர் கோகலி, அதைத்தான் திருப்பெந்துறை என்று சொல்லப்படுது. அங்க அவரை ஆட்கொள்வது என்பது அந்த குரு சிஷியனுடைய விட்ட குறை தொட்ட குறைய அங்கதான் அவர் அந்த உணர்வுல அவர் சிவனுடைய சந்திப்பு நடக்கும். அங்க வச்சுதான் சந்திப்பு நடந்ததாக கூறப்படும். அதுக்கப்புறம் தான் அவருடைய அந்த உணர்வுகள் மாறுபடும். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஒன்றாக இருப்பவனும் பலப்பலவாக இருப்பவனுமாகிய இறைவனது திருவடி வாழ்க. அப்ப இறைவன் எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் மூல வஸ்துவாக இருக்கக்கூடிய அவருக்கு, அவரை தவிர ரெண்டாவது ஒரு பொருள் இன்னும் ஒண்ணு இல்லை. ஒண்ணுதான் இருக்கு, இன்னும் ஒண்ணும் இல்லை.
அப்ப ரெண்டாவது வஸ்து, ரெண்டாவது ஒரு பொருள்னு எதுவுமே கிடையாது. அப்ப எண்ணற்ற பல கோடி பொருட்களாகவும் உயிர்களாகவும் அவர் காட்சி கொடுத்துட்டு இருக்கார். அதனாலதான் ஏகன் அநேகன், ஏகமாகவும் அநேகமாகவும் இருக்கக்கூடிய ஒண்ணுதான், வேற வேற இல்லை. வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடிகழ்க, என்னுடைய மன வேகத்தை அகற்றி. நமக்கு எல்லாமே மனோவேகம் தானே, மனம்தானே இங்க அதிகமான வேகத்தில் நமக்கு செயல்படுது. ஒவ்வொருத்தரும் வேகமான மனம்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மனதினாலதான் அதிகமான பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. அந்த வேகமான மனது இதை கொண்டு, வேகமான மனதினாலதான் நம்ம உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அறியாம போயிருந்தோம். அப்போ மனோவேகத்தை அகற்றி என்னை ஆட்கொண்ட இறைவனது திருவடி வெற்றி உண்டாகுக. அவரை ஆட்கொண்டும் போது என்ன நடக்குது? வேகமாக இருந்த மனதை என்ன செய்யறாரு? அதை அகற்றி அவரை முழுமையாக ஆட்கொள்கிறார். நமக்கு எப்போதுமே எண்ணங்கள் என்பது கொதிக்க இருக்கக்கூடிய ஒரு தண்ணி மாறி, எப்போதுமே அது என்ன செஞ்சும் கொதிச்சுட்டே இருக்கும், அது ஓயாம கொதிக்கும். எண்ணத்துக்கான வலிமை கொடுப்பது ஆசை என்ற சுவாசம். நீங்க நினைச்சிடக்கூடிய ஆசை அப்படின்னாலே நம்முடைய சுவாசம்தான் ஆசை என்று சொல்லப்படுது. ஆசையினுடைய, அதாவது சுவாசத்தினுடைய வேகம்தான் நம்மளுடைய அஞ்ஞானத்துக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியது. ஆசை அருமீன் அப்படின்னா, ஆசை என்ற அந்த வேகமான சுவாசம் தான் ஆசை என்று சொல்லக்கூடியது. அந்த வேகமான சுவாசம் நின்றுட்டுன்னா அப்போ அவர் எப்படி தன்னை ஆட்கொள்ளுறாரு? முதல்ல வேகமாக போய்கொண்டு இருந்த அந்த சுவாசத்தை நிறுத்துவதன் மூலமாக எண்ணங்கள் இல்லாத நிலை அவருக்கு உருவாகுது. அப்படி உருவாகும் போது தனக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம் எனும் ஒளிய, ஆத்ம ஒளிய சிவன் என்ன பண்றாரு? அதை முழுமையுமாக அவருக்கு உணர்த்த வைக்கிறார். அப்ப தன்னுடைய சுவாசம் வேகமாச்சுன்னா எண்ணம் வேகமாகும், எண்ணம் வேகமாச்சுன்னா மனம் வேகமாகும். அப்போ மனதை அகற்றணும்னா, வேகத்தை குறைக்கணும்னா எண்ணத்தினுடைய வேகம் குறையணும். எண்ணத்தினுடைய வேகம் குறையணும்னா சுவாசத்தினுடைய வேகம் குறைஞ்சி சுவாசம் இல்லாமல் ஆகும். அப்படி சுவாசம் இல்லாமல் ஆகக்கூடியது ஆசை இல்லாமல் ஆகக்கூடியதுக்கான மீனிங் அதுதான். அப்போ ஆசை அறுபடுகிறது போதுதான் எண்ணத்தினுடைய கொதிப்பு நமக்கு அடங்கும். அப்போ மனம் அடங்கணும்னா உங்க சுவாசம் குறையணும். சுவாசம் குறையணும்னா உங்களுடைய பக்தி கூடும். யோகத்திலும் பக்தி யோகம் மூலமாக நம்முடைய சுவாசத்தை நாம் என்ன செய்யறோம்? இல்லாமல் ஆக்குறோம். இப்ப சுவாசிக்க தெரியாமையா நம்ம சுவாசிக்கிறோம், அதனால எண்ணக்கூடாததெல்லாம் எண்றோம், அதனால மனம் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் ஆகுது. இந்த இவ்வளோத்தையும் ஒரு நம்முடைய சுவாசத்துக்குள்ளதான் அடங்கியிருக்கு. பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் தன் பேய்கழல்கள் வெல்க. பிஞ்சகன் அப்படின்னாலே கொல்லுபவன், அல்லது பிஞ்சகன் அப்படின்னாலும் கொல்லக்கூடியவன் அல்லது சிவன் அர்த்தம். பேய்கழல்கள் அப்படின்னா வீரக்கழலை அணிந்து இருக்கக்கூடிய, அந்த வீரமான தன்மை அணிந்திருக்கக்கூடியவர்னு அர்த்தம். எதுக்கு இதை வச்சிருக்காங்க அப்படின்னா, பிறப்பு அறுக்கும், இறப்பு பிறப்பு சொல்லக்கூடியதுதான் சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லுவோம். அதை இல்லாம ஆக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் சொல்லக்கூடிய அந்த வீர விஷயங்களாக இருக்கக்கூடியத அவரு தான் வச்சிருக்கிறாரு. ரெண்டுமே அவர்கிட்ட தான் இருக்கு. அதாவது அவர் என்றால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான். உங்களுடைய பிறப்பு இறப்ப அறுக்கிறதுக்கான அணிகலன், அதுக்கான ஆயுதம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அது யார் வச்சிருக்காங்க? அதை அவர் அணிஞ்சு வச்சிருக்கிறது மாதிரி யார்? சிவன் அவருடைய இறப்பையும் பிறப்பையும் அறுக்கக்கூடிய ஆயுதத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அப்படி வச்சிருக்கக்கூடிய அவரை நான் என்ன செஞ்சிருக்கேன்? நானும் உணர்ந்துகிட்டேன். நம்மளும் உணர்ந்துக்கக்கூடிய பிறப்பு இறப்புக்கான காரணம் எது வருது அப்படின்னா நம்முடைய இந்த சுவாசம்தான்.
இடகலை பின்கலை என்று சொல்லக்கூடிய சுவாசத்திலே மனிதன் வாழும்போது அவனுக்கு பிறப்பு இறப்பு என்று வருகிறது. இந்த பிறப்பு இறப்பை அறுக்கக்கூடிய அந்த மூன்றாவது ஒரு ஆயுதம், அந்த மூன்றாவது ஆயுதம்தான் சுசுமுனை சுவாசம். அதனாலதான் சொன்னாங்க முருகருடைய ஞானத்துல சுழுமுனை சுவாசத்தில் கடும் தவம் செய் அப்படின்னு முருகர் சுப்பிரமணியர் உபதேசம் அகசியர் சொல்றாரு. சுப்பிரமணிய ஞானத்துல சுழுமுனை சுவாசத்தில் கடும் தவம் செய்தவரே. அவ சுசுமுனை சுவாசம்னா என்ன? நாம பண்ணக்கூடிய இந்த வாசி கிரியாவை ஏத்துறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 மூக்கு வழியாக இடகலை பின்கலை வழியாக தான் பிறப்பு நடந்திருக்கு. அதனால இறப்பு நடக்குது. அப்ப பிறப்பு இறப்பு நமக்குள்ளதான் இருக்கு. அறுக்கக்கூடியதும் அந்த ஆயுதங்கிற அந்த கத்தியும் நம்மகிட்ட தான் இருக்கு. பிறப்பு இறப்பு எனும் இடகலை பின்கலை எனும் சுவாசத்தை நீ கட் பண்ணி அது சுசுமுனை என்ற சொல்லக்கூடிய சூஷ்ம கயிற்றை என்ன செய்யணும்? பிடிச்சு மேல போகணும். அப்ப ஜீவன் எப்போதுமே என்ன செய்யுது? சுவாச கதியில தான் இந்த பிறப்பு எடுக்குது, இறப்பு எடுக்குது. அத நீங்க சுசுமுனை சுவாசம் செய்து கடும் தவம் செய்யும் பொழுது அப்படிப்பட்ட ஆயுதத்தை உடையவரை நான் வணங்குகிறேன். அந்த ஆயுதம் அவற்றை இருக்குது. எதுக்கு? பலவிதமான ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய தெய்வ உருவங்கள்ல பார்க்கறது காரணம் என்னன்னா, அதையெல்லாம் சுவாசத்தை கட் பண்ணி அந்த சுழுமுனை சுவாசத்தில் அந்த சிவகதியில் வெளியில் இருக்கக்கூடிய பௌதீக மூக்களுடைய சுவாசத்திலிருந்து நீங்க ஆத்ம ஞானத்தைக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய அந்த உள் சுவாசத்தை நீங்க போனோம்னா அதுக்கு மீனிங். புறந்தாருக்கு ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.